ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அருண். மறுபடியும் இன்னொரு ஆஃப்டர்எஃபெக்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் டியூட்டோரியல் சீரீஸில் உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக். அந்த காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் இருந்தே தான் ஆகும். பட் பெரிய அளவு கஷ்டமான மேத்ஸ்லாம் இருக்காது. ஓரளவுக்கு சிம்பிளான மேத்ஸ் தான் இருக்கும். மேக்ஸில் அதிக பயம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. உங்களோட பாதம் மட்டும்தான் நனையும், தலை முங்காது. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எங்களுக்கு 200 மார்க்ஸ் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ். அதில் 100 மார்க்கு வெறும் 10 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டுமே இருக்கும். மீதி 100 மார்க் 5 மார்க்கு, 2 மார்க், 1 மார்க் அந்த மாதிரி பிரிப்பாங்க. நான் 10 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே 100க்கு 80 எடுத்துருவேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு +2 ரிசல்ட் வரப்போ நான் 200க்கே 83 தான் எடுத்தேன். மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிறீங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னாலேயே அந்த மேத்தமெட்டிக் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியறதுனால உங்களையும் கண்டிப்பாக ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் உங்களாலையும். அண்ட் உங்களை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. வாங்க நம்மளோட ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். x is equal to 4, x plus 1 is equal to question mark, ஆன்சர் 5. எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம் இல்லை? x 4 அப்படிங்கிறதுனால 4 + 1 ஆன்சர் 5. இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை விட அட்வான்ஸ்டான சம் பார்க்கணும் அப்படின்னா x is equal to 37, x minus 1 is equal to question mark. ஸோ x 37, 37 minus 1, ஆன்சர் 36. ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் இல்லை. ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா அதோட அர்த்தம் வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா போன எக்ஸாம்பிளில் எக்ஸோட வேல்யூ 4 இருந்துச்சு. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸோட வேல்யூ 37 இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் அது வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வேரியபிள். ட்ரெடிஷ்னல் மேத்ஸில் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எக்ஸ், ஒய், ஏபிசி அண்ட் என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே உள்ளே கொண்டு போட்டு எல்லாமே இந்த மாதிரி சம்ஸாக நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டாக இது ஒரு பேசிக்லேருந்து ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமர்ஸ் இந்த எக்ஸ், ஒய், ஏ, பி, சி இந்த இதெல்லாம் போட்டு குழப்புறதுனால அவங்க டைரெக்டாகவே வார்த்தையை வச்சு போட்டுருவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20, ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அண்ட் ஆன்சர் இஸ் 25. இந்த மாதிரி வார்த்தையை போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா இதையே கொஞ்சம் டெப்த்தாக போட்டாங்க அப்படின்னா, ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, oranges இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஆப்பிள்ஸ் ப்ளஸ் ஆரஞ்சஸ் எவ்வளோ? ஆன்சர் 16. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? இந்த மாதிரி யாராவது எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நான் 12th 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருப்பேன். என் நேர கொடுமை. இந்த மாதிரி 7-8 டீச்சர் எனக்கு மேக்ஸ் எடுத்தாங்க. அத்தனை ஸ்கூலில் படித்தேன். யாருமே அவனுக்கு இந்த மாதிரி ஈஸியாக சொல்லித்தரல. சரி, ஓகே. நம்ம லாஸ்ட் செம்ம ஸ்கூலில் படிக்கிறப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக எழுதியிருந்தோம் அப்படின்னா எப்படி எழுதியிருப்போம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஒரு செமிகோலன், oranges is equal to 6 ஒரு செமிகோலன், apples plus oranges is equal to question mark ஒரு செமிகோலன், answer is equal to 16. செமிகோலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷோ தமிழோ இல்லை வேறு உலகத்தில் எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சென்டென்ஸ் முடிச்சிட்டோம்னா ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இல்லையா? அது மாதிரி ஜாவாஸ்கிரிப்டுக்கு செமிகோலன் வைப்பாங்க. இப்போ எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி கொடு அப்படின்னா எனக்கு தாகமாக இருக்குது போட்டு ஃபுல் ஸ்டாப்போ இல்லை கமாவோ போட்டு தண்ணி கொடு அப்படிங்கிறது இது பண்ணலாம். இல்லை அதை எழுதுகிறப்போ அந்த மாதிரி எழுதலாம். ஜென்ரலாக பேசுகிறப்போ நம்ம எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி கொடு அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே புரிஞ்சிடும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது மூலமங்கின பய. அவனுக்கு அதெல்லாம் புரியாது. அவனுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லணும். நான் ஒரு லைன் எழுதியிருக்கேன்டா, அந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் போகிறேன் பார்த்துக்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோலன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன இவ்வளவு நாளாக ஒரு 2-3 சாப்டர் முன்னாடி ஒரு லெசன் எல்லாத்துலேயுமே வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஒப்பாசிட்டி, ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஸ்கேல் இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ நம்ம செமிகோலனே யூஸ் பண்ணவே இல்லையா? பிக்விப்லேயும் அந்த இடத்துல நம்ம எங்கேயுமே செமிகோலன் பார்க்கலையே. இப்போ மட்டும் எதுக்கு செமிகோலன் போடணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே ஒன் லைனில் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் முடியுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செமிகோலன் போட தேவையில்லை. பட் நீங்கள் அந்த இடத்துல செமிகோலன் போட்டாலும் அதில் பெருசாக எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஒன் லைன் எக்ஸ்ப்ரெஷன், ஒரே லைனில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல செமிகோலன் போட தேவையில்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். கண்ட்ரோலர் இஸ் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஒப்பாசிட்டி ஒரு செமிகோலன், அடுத்த லைனில் கண்ட்ரோலர்.
இந்த எக்ஸ்பிரஷனோட மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து முடிச்சாச்சு. அடுத்த லைனில் வந்து இது வந்து எண்ட் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி தான் லாஸ்ட் லைனில் நீங்கள் வந்து செமிகோலன் வந்து போட தேவையில்லை. ஒரு லைனில் முடிகிறப்பையும் செமிகோலன் போட தேவையில்லை, லாஸ்ட் லைன்லேயும் செமிகோலன் போட தேவையில்லை. பட் இந்த எக்ஸாம்பிளில் காட்டுற மாதிரி இங்கேயும் வந்து நீ செமிகோலன் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுலேயும் எந்த வித மாற்றமும் இருக்க போகிறதில்ல. சரி, இந்த எக்ஸ்பிரஷன் அப்படி என்ன தான் சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த கண்ட்ரோலர் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர் ஒபாசிட்டி, அந்த செமிகோலன், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேரியபிள் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ கண்ட்ரோலர் வேரியபிள் அப்படின்னா ஏதாவது ஒரு வேர்ட்ஸ், போன எக்ஸாம்பிளில் வந்து பார்த்த மாதிரி ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்ம்ட் டு ஒபாசிட்டி அப்படின்னு போடலாம். அப்படி இல்லாட்டி இது என் பேட்டை இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்ம்ட் டு ஒபாசிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து போடலாம். நீங்கள் எந்த வேர்டு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் போன தடவை சொன்ன மாதிரி வேரியபிள்ஸில் வேர்ட்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த வேரியபிள் அப்படின்னாலே வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எதை வந்து போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அதுதான் வரும். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரோலர் அப்படிங்கிறத வந்து போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேரியபிள் இந்த எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த கண்ட்ரோலருங்கிற வேரியபிள் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ட் டாட் ஒபாசிட்டி அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது. அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது. நான் சும்மா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்ம்ட் டாட் ஒபாசிட்டின்னா நம்ம திருப்பி நம்ம பண்ண ப்ரோக்ராமே நம்ம படிக்கப்பயே வந்துக்கிட்டு ஒன்றுமே புரியவே புரியாது. இல்லை நம்ம ப்ரோக்ராம் ஸ்டைலை வந்து வேறு யாராவது வந்து பார்க்குறாங்க, அதில் ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து புரியாது. ஸோ கண்ட்ரோலர் அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன செய்யுது, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்காக இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இதில் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது, இந்த எக்ஸ்பிரஷனில் நான் ஒரு மீனிங் வந்து கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல்னா என்ன, கண்ட்ரோலர்னா என்ன? ஒபாசிட்டியோட வேல்யூ தான் கண்ட்ரோலர். அதாவது இந்த எக்ஸாம்பிளில் ஒபாசிட்டியோட வேல்யூ தான் கண்ட்ரோலர். இப்போ ஒபாசிட்டியோட வேல்யூ வந்து 50 இருந்துச்சுன்னா கண்ட்ரோலரும் 50 இருக்கும். ஒபாசிட்டியோட வேல்யூ வந்து 100 இருந்துச்சுன்னா கண்ட்ரோலரும் 100 இருக்கும். இதை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அட்டைப்பெட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நிறையா சப்ஜெக்ட் ரிலேட்டட் புக்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அந்த அட்டைப்பெட்டியில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு பரன் மேலே வந்து தூக்கி வந்து வச்சிடுறீங்க. பரன் மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு லேபிள் வந்து ஒட்டி வச்சிடுறீங்க. இது வந்து ட்ரெஸ்ஸு, இது வந்து ஷர்ட்டு, இது வந்து பேண்ட்டு, இது வந்து பனியனு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு மேலே வந்து ஒரு லேபிள் ஒட்டிடுறீங்க. அந்த லேபிள் தான் இந்த கண்ட்ரோலர். அடுத்த தடவை உங்களுக்கு எப்போ அது வந்து தேவை, ஷர்ட்டு இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா, ஷர்ட் வந்து இந்த அட்டைப்பெட்டியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சதுனால, லேபிள் பண்ணி வச்சதுனால நீங்கள் ஈஸியாக அந்த இதை மட்டும் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போட்டுட்டு வந்து போகலாம். இது வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்து நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள். பட் கம்ப்யூட்டரோட ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் உங்கள் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் வந்து சேவ் ஆகிக்கும். சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, டே கம்ப்யூட்டரு, நான் வந்து கண்ட்ரோலர்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், சரியா? கண்ட்ரோலர்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். கண்ட்ரோலர்னு நான் சொன்ன உடனே நீ என்ன பண்ணுற, ஒப்பாசிட்டியோட வேல்யூ என்னவோ அதை வந்து எனக்கு வந்து நீ சொல்கிற அப்படிங்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி தான் வந்து கம்ப்யூட்டரு ரேம் எல்லாமே வந்து இது பண்ணுது. இதுக்கு ரேமுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து இது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து சீக்வென்ஷியல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறையா சுஜாதா புக்கு இருக்குது. ஆனால் சுஜாதா புக்கில் எந்த புக்கோட பேர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஸோ ஒவ்வொரு புக்காக எடுத்து அந்த படத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த புக்கா இந்த புக்கா இந்த புக்கான்னு ஒவ்வொரு புக்காக அப்படியே வந்து போயிட்டுருக்கணும். ரேம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டக்குன்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஒப்பாசிட்டியோட வேல்யூவை ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே போட்டு அதை மூடி வச்சு அதோட பாக்ஸில் வந்து மேஜிக்கு மார்க்கரோ எதுலேயோ வந்து எடுத்துகிட்டு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூவை உங்கள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து எடுத்து தரும். இதில் இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிற இந்த ரெண்டாவது லைன்னு கிடையாது, ஃபைனல் லைன்னு வச்சுக்கோங்க. ஃபைனல் லைனில் இருக்கிற அந்த வேர்டு தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். அது எப்படி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்க்கலாம். நான் வந்துட்டான்டா அடுத்த சாலிடோட அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய ப்ராசஸர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாலிட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸி.
ஸோ நம்ம வந்து இந்த சாலிடுக்கு வந்து ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டியில் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ஆட் பண்ணுறோம். எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணுறதுக்கு ரொட்டேஷன் கிட்ட இருக்க ஸ்டாப் வாட்ச் கிட்ட ஆல்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போன இதில் பார்த்து எக்ஸ்பிரஷன் அடிப்போம். கண்ட்ரோலர் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ஒபாசிட்டி செமிகோலனில் முடிப்போம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒப்பாசிட்டி வேல்யூவை ஒரு டப்பாவுள்ள போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் வந்து வச்சுருக்குது, பேக் பண்ணி வச்சுருக்குது. எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு உன் மனசுக்குள்ளே 1லேருந்து 10க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை நினச்சி அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டு அவன் வந்து உங்களையவே அப்படி பார்த்துட்டே இருக்கான். என்னடா எதுவுமே செய்ய மாட்டேற அப்படின்னா அவன் செஞ்சான். என்ன செஞ்சான்? 1லேருந்து 10 வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சான். அது என்ன நம்பருன்னு நீங்கள் கேட்கல, அதனால் அவன் சொல்லலை. ஸோ இப்போ வந்து இது வந்து வேல்யூ வந்து இதில் போட்டிருக்கு. ஆனால் இது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லணும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு வந்து சொல்லணும். அதுக்கு தான் நாம் 2வது லைனில் அல்லது ஃபைனல் லைனில் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோலர் அப்படின்னு போட்டு என்டர் தட்டினீங்கன்னா, ஸோ உங்கள் ஒப்பாசிட்டி வேல்யூவில் எவ்வளோ இருக்கோ அந்த இது வந்து ரொட்டேஷனில் வந்து டேர்ன் ஆகி நிற்கும். என்னடா இது, இதுக்கு ஏன்டா என்னை இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை டேரெக்டாகவே சும்மா நார்மல் எக்ஸ்பிரஷனில் பிக்விப் எடுத்து இது பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லாட்டி வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தோம்னா அது கூட ஈஸியாக வந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுக்கு கண்ட்ரோலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள்லாம் வந்து டீச் பண்ணி அது இதெல்லாம் வந்துக்கிட்டு ஏன் வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா, இந்த லெசனில் நான் பெருசாக வந்துக்கிட்டு யூஸ்ஃபுல்லான விஷயம் எதுவுமே வந்து நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த லெசன். இனி அடுத்த வர லெசன்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ்ஃபுல்லான வேரியபிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து பார்க்கலாம். அந்த யூஸ்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸில் வந்து சில ரூல்ஸ் வந்து இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸில் எக்காரணத்தை கொண்டும் ஸ்பேசஸ் விடக்கூடாது. மை ஸ்பேஸ் ஏஜ் ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் 2020 இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. ரூல் நம்பர் 1. இதை ஆல்டர்னேட்டாக எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமல் கேஸ் லெட்டர்ஸில் வந்து எழுதலாம். கேமல் கேஸ் லெட்டர்ஸ்னால் அந்த ஒட்டகத்துக்கு வந்து மேலே அந்த இது தூக்கிட்டு நிற்கல, அது லம்பா கம்பா என்னமோ இங்கிலீஷில் என்னமோ சொல்லுவாங்க, அது எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர், உங்கள் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து தான் ஆரம்பிக்கணும். ஸ்மால் லெட்டர்ஸில் ஆரம்பித்து அடுத்த வேர்டு, இப்போ வந்து இதில் மைக்கும் ஏஜ் தான் வந்து அடுத்த வேர்ட். ஸோ அது வந்து அடுத்த வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். அடுத்து இன் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்குது. அடுத்து ஸ்பேசஸ் விடாமல் 2020 ஆட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு 35. இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ஸ் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் எக்காரணத்தை கொண்டும் வேரியபிள்ஸில் ஸ்பேசஸ் விடக்கூடாது. அது வந்து ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, வேரியபிள்ஸில் நம்பர்ஸ் இருக்கலாம், ஆனால் நம்பரை வச்சு நம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து எந்த வேரியபிளும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அருண் 1 இஸ் ஈக்குவல் டு 100, இதில் வந்து 1 அப்படிங்கிற நம்பர் வந்து நான் போட்டிருக்கேன். பட் 1 அருண், அதாவது நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் வந்து எரர் அடிக்கும். இது ரூல் நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஸ்பேசஸ் விடக்கூடாது, அதுக்கு பதிலாக கேமல் கேஸ் லெட்டர்ஸ் ஒரு அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஒரு நம்பரை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக வச்சு வேரியபிள்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து வந்து இதில் வந்து 2 சிம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்பர் 1 வந்து அண்டர்ஸ்கோர் சிம்பிள், போன இதில் வந்து பார்த்த மாதிரி அண்டர்ஸ்கோர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேசஸ் இல்லாமல். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவதாக டாலர் சைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாலர் சிம்பிள். ஸோ அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர் சிம்பிள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். இதை தாண்டி வேறு எந்த சிம்பிளும் வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிறதுல சில வேர்ட்ஸ் வந்து இருக்குது, ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஷனில் வேரியபிள் நேம்ஸாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வேர்ட்ஸ் லைக் boolean, கேஸ், பைட், இந்த மாதிரி நிறையா லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக வந்து வெப் டெவலப்பிங்க்கும் ஃப்ளாஷ் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து நீங்கள் வேரியபிள் நேமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் எரர்லாம் வந்து காட்டாது. பட் நீங்கள் எதை நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க, அந்த இது வந்து வராது, அவ்வளோதான் வித்தியாசம்.
நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க, அது வேறு ஏதாவது ஒன்று வந்து போய் நிற்கும். அது நமக்கே வந்து குழம்பிடுவோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எதையுமே வந்து வேரியபிள் நேம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயும் சில நேம்ஸ் வந்து வேரியபிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதோட இதில் போய் ஏதாவது ஒன்று இது பண்ணுறேன், பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணுறோம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது, எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் மெனு. அது இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சில இது வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வந்து காட்டுது, லைக் காம்ப் ஃபுட்டேஜ், திஸ் காம்ப், இந்த இதெல்லாமே வந்து நீங்கள் வேரியபிளாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேரியபிள்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸாக வந்து பேசுனதில் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, வேரியபிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். சில பேர் வந்து விஏஆர் அப்படின்னு போடுவாங்க, சில பேர் வேறு வேறு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து சில சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. இந்த இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இதை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வந்து புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஸ்டின் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்து தரேன். இந்த சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த லெசனில் வேரியபிள்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக யூஸ்ஃபுல்லான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தேர்ட் லெசனில் அதை வச்சு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்டேயிங் வித் மீ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். டாடா.